வெல்கம் டு மித்ரன் நெட்வொர்க்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ VMware ஒர்க் ஸ்டேஷன் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு பீனட் லேபை வந்து நம்ம செட்டப் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ லேப் தான். ஸோ யாராவது நியூவாக நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை வேறு யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு லேப் செட் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணணும், ஒரு ரவுட்ரு ஒரு OSPF BGP கான்ஃபிகரேஷன் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்றபோது, ஸோ இது வந்து ஒரு ஈஸி லேப் செட்டப் ஆக்சுவலி. ஸோ நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ அதை நான் எப்படி VMware இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது உள்ள எப்படி பீனட் லேப் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ 1 மினிட். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ VM ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் VMware ஒர்க் ஸ்டேஷன்ன்றது உங்களுக்கு இந்த பாப்பப் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் VMware ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு ஜஸ்ட்டு இது நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே என்னோடய லாகின் காட்டுது. ஸோ நீங்கள் உங்களோட லாகின் நீங்கள் ஓனாக வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் ரிஜிஸ்டர் யூசர்னு கேட்கும். ஸோ உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் ரிஜிஸ்டர் ஓடிபி வரும். ஓடிபி வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணோடனே இந்த பேஜ் வரும். ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா இந்த மை டவுன்லோட்ஸ்னு இங்கே ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே நீங்கள் போய் செக் பண்ணி இங்கே போய் ஜஸ்ட் VMware கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் அவைலபிள்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எல்லாமே காட்டும். ஸோ என்ன உங்களுக்கு வேணுமோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து VMware ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ. ஸோ நான் இதாவது Windows 11 OSக்காக நான் இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் விண்டோஸ் OS தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ் யூஸ் இந்த இமேஜ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலி இந்த வருஷன் தான் 17.6.2 வெர்ஷன் தான் நான் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன உடனே ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனோடனே இது மாதிரி காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ பீனட் லேப் வந்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். இந்த பீனட் லேபை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் பீனட் லேப் டவுன்லோட் ஃபார் PC ஜஸ்ட் போட்டுக்கோங்க. இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே டவுன்லோட்ஸ். ஸோ இங்கே எல்லாமே ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணுன்ற உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் VM மிஷினில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க டவுன்லோட் ஃபைல் ஆக்சுவலி. நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அந்த இமேஜ் நீங்கள் டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட VMware ஒர்க் ஸ்டேஷனை போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன் VMware மிஷின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பீனட் லேப் செட்டப்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு C:\" போடாமல் நான் எனக்கு தேவைப்படுற ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்குள்ளே போட போகிறேன். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் போட்டு பீனட் லேப்னு போட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ செட்டப் வந்து இன்புட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே போனீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ என்ன பண்ணணுன்ற டீட்டெயில் ப்ரொசீஜரும் இங்கே கொடுத்துருப்பாங்க.
ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி உங்களுக்கு லாகின் பண்ணணும், ஸோ என்ன யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு குடுத்துருவாங்க. டீட்டெயிலா குடுத்துருவாங்க. நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ற டீட்டெயில்ஸ், லேப் எப்படி செட்டப் பண்ணணும், ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துருவாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகே. இந்த மாரி நீங்க இதுலயே அந்த விஎம் ஒர்க் ஸ்டேஷன்ல இந்த ஈவி என்ஜின் நீங்க இங்கேயே ஈவி என்ஜினோட லேபும் இங்கேயே செட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் இங்க ஈவி என்ஜினோட லேபும் செட் பண்ணியிருக்கேன். பின்னட் லேபும் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இங்க பின்னட் லேப் செட்டப் புதுசா அங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்க போயிட்டு நீங்க ஜஸ்ட் எடிட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, ஸோ என்ன என்ன இன்னைக்கு நான் 8 ஜிபி இன்னைக்கு மேக்ஸிமம் நீங்க 8 ஜிபியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ராசஸர் வந்து 4 இங்க 2 போர்ட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஹார்ட் டிஸ்க் ஒரு 100 ஜிபி. ஸோ 100 ஜிபிஸ்ன்றது ஓகே தான் உங்களுக்கு. ஸோ இங்க வந்து நீங்க நேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து பிரிட்ஜ் வந்து நேட் போட்டுக்கோங்க. ஸோ அடாப்டர் பிரிட்ஜ் இங்க போட்டுக்கோங்க. தென் ஓகே இது அவ்வளோதான். ஸோ இங்க வந்து நீங்க என்னன்னா, இந்த விர்ச்சுவல் இன்டெல் விடின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக இத கிளிக் பண்றோம்னா, ஸோ நெறைய விஎம்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து இதுக்கு எனேபிள் பண்ணா மட்டும் தான் உங்களால ஒரு லேப் வந்து நீங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு போகும். ஸோ இல்லைன்னா அது ஒரு எரர் மாரி உங்களுக்கு காட்டிக்கிட்டு அது லேப் உங்களால கம்ப்ளீட் ஆகாது. இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ லேப் எனக்கு இன்ஸ்டால் ஆயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்கு மேல எடுக்கும். இன்னமும் இன்ஸ்டால் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அது என்னன்னா, இப்ப நம்ம டிஹெச்சிபி ஐபி இதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஸோ நான் இப்போ லேப் லாகின் பண்றேன். ஸோ இதுக்கு யூசர் நேம் என்னன்னா ரூட் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்ட் வந்து நீங்க பிநெட் பிஎன்இடி பிநெட்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஒரு அதாவது பை டிஃபால்ட் பாஸ்வேர்ட தவிர நீங்க என்ன பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாரி கேட்குது. ஸோ நீங்க நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அதே உங்கள்ட்ட கேட்குது. ஸோ நீங்க ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து டிஎன்எஸ் டொமைன் நான் எதுவும் குடுக்கல. ஸோ ஐபி எப்படி நீங்க குடுக்குறீங்க? ஸ்டாட்டிக்னா ஸ்டாட்டிக் குடுத்தோன்னா குடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு டிஹெச்சிபி ஐபியே போதும் அப்படின்ற மாரினா, டிஹெச்சிபி செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கோங்க. தென் ஓகே. தென் டைரக்ட் கனெக்ஷன்னா ஆமா டைரக்ட் கனெக்ஷன் ஜஸ்ட் குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிட்டே இருக்கு இப்போ. ஓகே. ஜஸ்ட் இப்போ நீங்க பாஸ்வேர்ட் என்ன செட் பண்ணீங்களோ அத வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ என்ன யூசர் நேம் சாரி இது இப்போ வந்து இதில ஒரு ஐபி ஒண்ணு உங்களுக்கு குடுத்துருச்சுன்னு பாத்தியா? 100.100.100.100.29 ஸோ அந்த ஐபி வச்சு நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ எனக்கு இந்த லேப் எனக்கு இங்க ஆன்லைன்ல ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க ப்ரௌசர்ல போட்டோனே. ஸோ நீங்க அதாவது தனியா எனக்கு வந்து நான் வந்து லேப் வந்து செட் பண்ண போறேன். ஸோ என்ன ஓனா நான் செட் பண்ண போறேன் அப்படின்ற மாரி நீங்க அ பண்ணணும். நான் தனியாவே ஒரு லேப் வந்து ரவுட்டர் சுவிட்ச் தனியா போட்டு கான்ஃபிகர் பண்ணணும்னா, நீங்க ஆஃப்லைன் மோட் போய்க்கோங்க. ஆன்லைன் மோடுனா உங்களுக்கு ஜஸ்ட் யூசுவலா உங்களுக்கு அவங்களே ஒரு செட்டப் குடுத்துருவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மாரி குடுத்துருவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க எல்லாமே கான்ஃபிக் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் பிரிஃபர் பண்றது ஆஃப்லைன் மோட்ல தான் போறேன். ஸோ இங்க போய் நீங்க ஜஸ்ட் அட்மின் பாஸ்வேர்ட் வந்து அது பிநெட். ஸோ இங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க.
ஸோ எனக்கு இதான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் லேப் செட் பண்ணிக்கலாம். ஸோ 1 மினிட். எனக்கு வந்து நான் ஒரு நேம் செட் பண்ணுறேன். பின்னர் இதில் நீங்கள் ஒரு லேப் இங்கே உங்கள் நேம் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. சர்ச்சிங் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லேபு ஓப்பன் ஆகிருக்குது. வேணான்னா நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே எல்லாமே வரும். ஸோ ஒரு லேப் நீங்கள் வந்து ஒரு நெட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு விர்ச்சுவல் பிசி வந்து போடுறேன் அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் இங்கேயே லேப்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு டிவைஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணுறது. ஸோ இங்கே எல்லாமே நிறைய டிவைஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ அந்த டிவைஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு லேட்டரான வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன